ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான கருவேப்பிலை சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு கடாயை எடுத்துகிட்டு ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1.5 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் வெந்தயம், ஜீரகம், அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகு போட்டு, அப்புறம் வத்தல், கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு, ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்துகிட்டு இது ரொம்ப ஃபைனாக கிரைண்ட் பண்ணாமல் கோஸாக கிரைண்ட் பண்ணி வச்சுட்டு, திரும்ப ஒரு கடாயை எடுத்துகிட்டு அதில் நல்லெண்ணெய், அப்புறம் அதை தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கடுகு, அதோட வேர்க்கடலை போட்டுட்டு, அப்புறம் திரும்ப காரத்துக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவு வத்தல் போட்டு, கொஞ்சம் பெருங்காயம், அப்புறம் நம்ம ட்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த கருவேப்பிலை மிக்சரை அந்த கடாயில் ஆட் பண்ணிவிட்டு, ஏற்கனவே நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற ரைஸை ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு போட்டுட்டு, கடைசியாக ஒரு 2 ஸ்பூன் பச்சையாக நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஹெல்த்தியான கருவேப்பிலை சாதம் ரெடி.